ஹை மக்களே, ஈஸியான சிக்கன் குழம்பு ரெசிபி பார்க்கலாங்களா? இது வந்து 1 கிலோ சிக்கனுக்கான அளவுங்க. ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 3 கிராம்பு, 2 ஏலக்காய், 2 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்பூன் சோம்பு கசகசா, 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் மல்லி, ஒரு 5-6 போல் மிளகு, இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதுக்கு சின்ன வெங்காயம் சேர்க்க போகிறேங்க. சின்ன வெங்காயம் தொளிக்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தால் நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆனால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க. இந்த மிளகாட்டி குழம்பு வச்சா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் சின்ன வெங்காயத்துக்கு. இதில் கொஞ்சமாக இஞ்சி, 5-6 பல் பூண்டு உள்ள ஆட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இது ஓரளவுக்கு வதங்கி வர டைமில் 1 ஸ்பூன் விளக்கெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அது வந்து நான்வெஜ் வந்து நல்லா ஜீரணப்படுத்துறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. நீங்கள் என்ன அசைவம் செஞ்சாலும் கொஞ்சமாக விளக்கெண்ணெய் ஆட் பண்ணுற பழக்கத்தை எப்போவுமே வச்சுக்கோங்க. ஒரு 2 கீத்து போல் தேங்காயை பொடி பொடியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்திருக்கேங்க. 1 தக்காளி, இதெல்லாம் நல்லா வதங்கி வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்திருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது இல்லைங்களா? இந்த மாதிரி ஸ்டேஜில் அது நல்லா ஆற வச்சு அதை மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. மிளகு வந்து நல்லா சாஃப்டாக இருந்தால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. முதல்லலாம் ஆட்டாங்கல் ஆட்டுவாங்க, மிக்சியில் அரைச்சாலும் நல்லா சாஃப்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ குழம்பு வைக்கிறதுக்காக நான் ஒரு கனமான பாத்திரம் எடுத்துருக்கேங்க. ஆனால் சீக்கிரமாக அடி பிடிக்காமல் இருக்கணும்னு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு எப்போவுமே நம்ம தாளிக்கிறதுக்கு ஆட் பண்ணுற மாதிரி வெங்காயம், கருவேப்பிலெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா மிளகு, அந்த மிளகா உள்ளே ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா அது கொதித்து வர அளவுக்கு நல்லா கலந்து விட்டு வேக வைங்க. ஆல்ரெடி எண்ணெயில் வதங்கினதுனால இது வந்து ரொம்ப நேரம் வந்து கொதிச்சிட்ருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லைங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா 1 கிலோ சிக்கன், அதை உள்ளே ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா வீட்டில் இருக்கிற மிளகாத்தூள், கறி மசால் தூளாக இருந்தாலும் ஓகே, இல்லை சிக்கன் மசாலா ஆட் பண்ணுறதுனாலும் ஓகேங்க. நான் வந்து வீட்டில் அரைச்சி வைக்கிற தூள் தாங்க ஆட் பண்ணியிருக்கேன், கறி மசால் தூள். இப்போது அந்த சிக்கன் வேகிறதுக்கு தகுந்தாப்புல தண்ணி ஊற்றி நல்லா வேக வைங்க. ஒரு மூடி போட்டு வேக வச்சிங்கன்னா சீக்கிரமாக குக் ஆகிடும். பாருங்கள், நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள். நான் வீடியோக்காக மூடி எடுத்து ஷூட் பண்ணுறேங்க, நீங்கள் என்ன கேட்காதீங்க. ஏங்க நீங்கள் மட்டும் போடவே இல்லை மூடி அப்படின்னு. நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக புதினா, கொத்தமல்லி ஆட் பண்ணி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க, டேஸ்டியான சிக்கன் குழம்பு ரெசிபி ரெடி. ஈஸியாக பண்ணிடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாப்பி லிவிங்.